பிஎஸ்என்எல்லும் விஏயும் நெட்வொர்க் ஷேர் பண்ண போகிறாங்களா, ஜியோ ஏர்டெலுக்கு செக் வைக்க போகிறாங்களா என்னென்னு தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், ரெண்டு கம்பெனியும் ஒன்றாலாம் சேரல, அவங்களோட நெட்வொர்க் டவர்ஸ் ஆப்டிக்கல் கேபிள்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ அப்படி நெட்வொர்க் ஷேர் பண்ணாங்கன்னா பிஎஸ்என்எல்க்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். பிஎஸ்என்எல்க்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த மாதிரி ரூரல் ஏரியா, வில்லேஜஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் பிஎஸ்என்எல் வந்து நல்லாவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஹைவேஸ்லேயும் பிஎஸ்என்எல் நல்லா கிடைக்குது. ஆனால் சிட்டிஸ்லலாம் இன்னும் பிஎஸ்என்எல் அந்தளவுக்கு ரிலையபிளாக இல்லை. இப்போ விஐக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, விஐ வந்து சிட்டியில் மட்டும்தான் நல்லாயிருக்கும். மற்றபடி வில்லேஜ்லலாம் நீங்கள் போனீங்கன்னா அந்தளவுக்கு டவர் இல்லை விஐயில். இப்படி ரெண்டு கம்பெனியும் நெட்வொர்க் ஷேர் பண்ணுறதுனால பிஎஸ்என்எல் யூஸருக்கு சிட்டிஸ்லேயும் விஏ யூஸருக்கு வில்லேஜ்லேயும் நல்ல நெட்வொர்க் கிடைக்கும். அதே மாதிரி கால் ட்ராப்ஸும் கம்மியாகும். சிக்னல் மட்டும் பக்காவாக கிடச்சா நீங்கள் பிஎஸ்என்எல் இல்லை விஐக்கு மாறுவீங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.